6 அறிவை யூஸ் பண்ணி யோசிச்சு வர 1008 கேள்விகளுக்கும் பதில் தெரியாம என்ன போல 50% நிம்மதி 50% குழப்பத்தோட வாழ்ற அத்தனை பேருக்கும் வணக்கம். இது ஐயோ டாக்ஸ் வித் வீரா. ஐஸ்லாண்ட் அப்படின்னு ஒரு கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ட்ரியில 2010ல இருந்து 2014 வரைக்கும் ஒரு மேயர் ஆண்டிருக்காரு. அந்த மேயர் பேரு ஹியான் நார். ஜென்ரலாக இங்கிலீஷில் ஜான்னே கூப்பிடுறாங்க, பட் அவங்க ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜில் ஹியான் அப்படிங்கிறாங்க. நான் ஜான்னே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த ஜான் நான்றவர் அவர் பொலிட்டிஷியன் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, அவர் ஜென்ரலாக நார்மல் ஹியூமன் பீயிங்கும் கிடையாது. ப்ளஸ் பாலிட்டிக்ஸ்க்கும் அவருக்கும் இருக்க ஒரே சம்மந்தம் என்ன அப்படின்னா அவர் பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி பண்ணுறவர். எஸ், இந்த ஜான்ற பர்சன் இஸ் அ கமீடியன், ஸ்டாண்டப் கமீடியன். பொலிட்டிக்கலாக என்னென்ன இஷ்யூஸ் வருதோ, ஐஸ்லாண்டில் நடக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவர் கலாய்ச்சி தள்ளுவார். அதுக்கு தான் ஃபேமஸ் இந்த ஜான். இவர் பிறப்பால் டிஸ்லெக்சிக்கான பர்சன். அதுக்குன்னு அவர் தனியாக ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காரு. த இந்தியன் அப்படின்ற புக்கும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, அந்த 2008-9 டைமில் ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாரு, ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டியும் சீரியஸாக ஆரம்பித்தார். பார்ட்டியோட பேர் த பெஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சும்மா வச்சுக்கிட்டாரு. அந்த பார்ட்டியோட சிம்பிள் கிட்டக்க வாங்க சொல்கிறேன், இப்படி பிடிச்சிருக்க மாதிரியா, எதை பிடிச்சிருக்க மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அவனுங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, பட் நம்ம கண்ட்ரியில் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. இதுதான் அவங்களோட சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளில் த பெஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஐஸ்லாண்டில் இருக்கீங்களோ ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஃப்ரீ பாத் டவல்ஸ் தரேன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஊர் ஜூவில் போலார் பேரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா, ஐஸ்லாண்டில் இருக்க ஸ்னோக்கு வெளியிலேயே போலார் பேர் சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுமே, அதாவது ஜூவில் போடுறேங்கிறாரு. பார்த்தீங்களா காமெடி. அதுக்கப்புறம் டிஸ்னி லேண்டை அவங்க ஊருக்கு கொண்டு வரேன்றாரு. இந்த மாதிரி சச்சு இர்ரியலிஸ்டிக்கான கேம்பெயினை பண்ணுறாரு. எப்படியும் தோற்றுருவோம், சும்மா தானே போட்டு விடுவோம் அப்படின்னு சின்சியராக அதையும் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஐஸ்லாண்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஓட் பண்ணி அவரை மேயர் ஆக்கிட்டாங்க அவங்க ஊருக்கு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. ஏன்னா அந்த பீப்புள் வர் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் த ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ். அவங்க பண்ணுறதெல்லாம் முடியலடாடே, இப்படி இவ்வளோ சீரியஸாக அது இதுன்னு ரூல்ஸை போட்டுட்டு இருக்கீங்க, லெட் ஹிம் கம் அப்படின்னு சொல்லிட்டு தே கேவ் அ சான்ஸ் டு ஜான். அதுக்கப்புறம் அவர் அந்த 4 years பீரியடில் நிறைய கற்றுக்கிட்டாரு. என்விரான்மெண்ட்காக நிறைய பண்ணியிருக்காரு, சோஷியல் இன்ஜஸ்டிஸை பிரேக் பண்ணியிருக்காரு. சீரியஸாக ஒரு பொலிட்டிஷியனாக அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு பண்ண வேலையை. ஆனால் 2014 பீரியடில் அவர் முடிச்சு வெளியில் வரும்போது, அப்பா ஆளை விடுங்கடா சாமி, போதும் எனக்கு இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ட்டாரு. ஸோ ஜான் நார் இஸ் அ கமீடியன் டர்ன்ட் இன்டு பொலிட்டிஷியன், ஒரு கண்ட்ரியோட மேயரே ஆயிட்டாரு. பட் நம்ம ஊர்லேயும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்புவீங்களா? யாரு அப்படின்னா ஷாம் ரங்கீலா. இவர் ஒரு ஸ்டாண்டப் கமீடியன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இவர் தி கிரேட் இந்தியன் லாஃப்டர் சேலஞ்ச் அப்படின்ற ஷோ 2017 நடக்கும்போது நரேந்திர மோடிஜி, ராகுல் காந்திஜி இவங்களெல்லாம் மிமிக்ரி பண்ணியிருக்காரு. மிமிக்ரி பண்ணியே வைரல் ஆயிருக்காரு ஓவர் நைட்ல. இந்த மனுஷன் இப்போ என்ன பண்றாரு, பிஎம் மோடிக்கே அகென்ஸ்டா வாரணாசியில எலெக்ஷனுக்கு பேப்பர்ஸ் ஃபில் பண்ணி போறாரு அனதர் கேண்டிடேட்டா. ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஷாம் ரங்கீலா என்ன சொல்றாரு, ஐ வாஸ் அ ஃபேன் ஆஃப் மோடி. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் ரொம்ப அர்ஜென்ட் ஃபேன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டராக இருந்தேன். பட் ஓவர் டைம் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னாலும், ஒரு காமெடி பண்ணணும்னாலும், இல்லை மிமிக் பண்ணணும்னாலும் எனக்கு சான்சஸ் வருது. பட் எல்லா மீடியாக்காரங்களும் என்னை கூப்பிடுறாங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இல்லைங்க உங்கள் ஸ்லாட் இல்லைங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்னை பிளாக் பண்ணுறாங்க. அப்போ ஏன் நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ சீரியஸாக இருக்குது, ஒரு சின்ன சட்டையர் கூடவா நம்மளால ஏற்றுக்க முடியல அப்படின்ற இதில் அவர் அகென்ஸ்ட் பிஜேபி இல்லை, அந்த ஃபெய்த்ஸ் எல்லாம் அவர் நம்பாமல் ஹி ஜாயின்ட் ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டி இன் ராஜஸ்தானில் 2022 அவர் ஜாயின் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, சூரத், இண்டோர், சண்டிகர்
இந்த இடத்துலலாம் என்ன ஆயிருக்கு, கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து நான் வெளியில் ஏறி பிஜேபியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளியேற்றப்பட்டவர்கள், அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நாமினேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு ஒன் அண்ட் ஒன்லி சிங்கிள் ஹேண்டடாக இந்த ஊர்லலாம் பிஜேபி தான் வின் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு, ஐ மீன் ஓட்டிங் கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிக்ளேர் ஆகிடுச்சு. பிகாஸ் தெர் வாஸ் ஓன்லி ஒன் கண்டெஸ்டன்ட், ஆப்வியஸ்லி அவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த நிலைமை வாரணாசியில் வரக்கூடாது. எனக்கு பீப்புள் ஓட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் ஓட்டிங் பண்ணுற ஒவ்வொரு சிட்டிசன், அந்த ரைட் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும், டெமோக்ரஸியை ப்ராக்டிஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஒருத்தர் தான் ஆப்ஷன் அப்படின்ட்டு இல்லை. இவர் இல்லையா, நான் இருக்கேன், இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற அந்த டெமோக்ராட்டிக் ரூலை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் கண்டெஸ்டே பண்ணுறேன். எனக்கு வின்னிங் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை, வின்னிங்காக நான் பண்ணல, பட் டெமோக்ரஸியை நிலைநாட்டுறதுக்காகவும் there should be an option for people, ஒன் அண்ட் ஒன்லி இவங்க தான் அப்படின்னு இல்லை, there is also someone else for you அப்படின்ற ஒரு நோஷனுக்காக தான் பண்ணியிருக்கேன் அசால்ட்டாக சொல்லிட்டாரு. இவரோட நியூஸ் தான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது. அடுத்த எபிசோட் வரை காத்திருங்கள். இது ஐயோ டாக்ஸ் வித் வீரா.